இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புத்தாண்டு அன்று பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் புத்தாண்டு அன்று பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை காவல்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டம் எவ்வித அசம்பாதமும் நடக்காமல் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் ஒரு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் நோட் கொடுத்திருக்கிறாங்க. அதுல கடற்கரை, வழிபாட்டு தலங்கள், சாலைகள் உள்ள பொதுமக்கள் அதிகம் கூட இடங்கள்ல அதிக அளவுல போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருப்பதாகவும், அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமாக இணை ஆணையர்கள் ஆலோசனையின் பேர்ல துணை ஆணையர்கள் மேற்பார்வையில உதவி ஆணையர்கள் தலைமையில் காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல் ஆளுநர்கள், ஆயுதப்படை தமிழ்நாடு சிறப்பு காவல் படை காவல் ஆளுநர்கள் என கிட்டத்தட்ட மொத்தம் 19,000 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆணையர்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பாதுகாப்பு அளிக்க சென்னை பெருநகர காவல்துறை முடிவு செய்துள்ளதாகவும், அது மட்டும் இல்லாம சுமார் 1,500 ஊர்காவல் படையினர் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாகவும் இந்த பிரஸ் ரிலீஸ் வாயிலாக தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம 425 இடங்கள்ல, அதாவது 31/12/2024 அன்று இரவு 9 மணியிலிருந்து முக்கிய இடங்கள்ல மொத்தமாக கிட்டத்தட்ட 420 இடங்கள்ல வாகன தணிக்கை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், 30 சாலை பாதுகாப்பு குழுக்கள் இருசக்கர வாகனத்தில் ரோந்து சென்று பொதுமக்களுக்கு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய உதவிகளும் மேற்கொண்டுள்ளதாக இந்த பிரஸ் ரிலீஸ் வாயிலாக தெரிவிக்கிறார்கள். முக்கியமாக இருசக்கர வாகன பந்தயம், பைக் ரேஸ் தடுப்பு நடவடிக்கையை 30 கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், 100க்கும் மேற்பட்ட முக்கிய கோயில்கள், தேவாலயங்கள், இதர வழிபாட்டு தலங்களுக்கு பொது இடங்கள்ல தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதாவது ATV ஆல் ட்ரெயின் வெஹிக்கிள் எனப்படும் மணலில் செல்லக்கூடிய வாகனங்கள் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கை எடுக்க உறுதி செய்துள்ளதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மெரினா கடற்கரை உயிர்காக்கும் பிரிவினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மொபைல் சர்வைலன்ஸ் டீம் எனப்படும் குழுக்கள் டாடா ஏஸ் போன்ற வாகனங்கள்ல இந்த PA சிஸ்டம், பிளிக்கரிங் லைட் போன்றவை பொறுத்து மக்களுக்கு அதிக கூடும் இடங்கள்ல, வாகனங்கள் அதிக சேரும் இடங்கள்ல இது உபயோகப்படும். அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக பொது இடங்கள், குடியிருப்பு பகுதிகளில் பட்டாசு வெடிக்க தடை கொடுக்கப்பட்டிருப்பதும் இந்த அறிக்கையின் வாயிலாக, அதாவது பிரஸ் ரிலீஸ் வாயிலாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக புத்தாண்டு அன்று பட்டாசு, அதாவது கிட்டத்தட்ட 12 மணி முன்னாடியும் 12 மணிக்கு அப்புறமும் பட்டாசுகள் பொது இடங்கள்ல வெடிக்கக்கூடாது, குடியிருப்புகள் இடங்களிலுமே வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வெடிக்க தடை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காவல்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சுதர்சன், சென்னையில் புத்தாண்டு அன்று பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலிருந்து தடையானது விதிக்கப்படுகிறது? விவரங்களை வழங்கலாம். அனைத்து இடங்களிலுமே பட்டாசுகள் வெடிக்க தடை செய்யப்பட்டிருக்கிறது. அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடத்துவதற்கு மட்டும் இல்லாம ஒலிபெருக்கின் பயன்படுத்துவதற்கும் காவல்துறை மற்றும் இதர துறைகளில் அனுமதி பெற்ற பின்னரே நிகழ்ச்சி நடத்திட வேண்டும். மீறுவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புத்தாண்டு பிறப்பதற்கு 12 மணிக்கு முன்னதாகவும் 12 மணிக்கு அப்புறமும் பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறதாக சென்னை பெருநகர காவல்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. முக்கியமாக பொது இடங்கள் மற்றும் இல்லாம குடியிருப்பு பகுதியிலும் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது. அதே போல இந்த சாலைகள்ல செல்வோர், இருசக்கர வாகனத்துல செல்வோர்கள் அவர்களுமே கையில் எப்பவுமே பட்டாசுகள் வெடித்துட்டு செல்வார்கள். அந்த மாதிரி எந்த விதமான முக்கிய சாலைகளிலும் பட்டாசு வெடிக்க அனுமதி இல்லை. அனைத்து இடங்களிலுமே தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை
அவங்களுடைய பிரஸ் ரிலீஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 12 மணிக்கு முன்னதாகவும் யாருமே பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது, புத்தாண்டை வரவேற்க பட்டாசே வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பெருநகர காவல்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. முக்கியமாக அது மட்டும் இல்லாம பைக் ரேஸிலும் யாரும் ஈடுபடக்கூடாது, கடற்கரைக்கு சென்று யாரும் குளிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சென்னை பெருநகர காவல்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டு பிரஸ் ரிலீஸ் தெரிவிக்கிறார்கள். முக்கியமாக பைக் ரேஸ் ஈடுபடுவது கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பு தெளிவாக கூறுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.